உறவுகளை நான் குட்டி நான் எங்கே நிற்கிறேன்டா, அதாவது எங்களோட வீட்டை தான் நிற்கிறேன். இன்றைக்கு ஒரு முக்கியமான இது ஒன்று பார்க்க போறீர்கள். அதாவது சன்னதி கோயில் கொடியேற்ற திருவிழா. கொடியேற்ற திருவிழாவுக்கு அப்புறம் போகிறதுக்கு முன்னாடி உறவுகளே எங்களோட சேனலை புதுசாக பார்க்குற யாராக இருந்தாலும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுறதோட பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். சரி வாங்க உறவுகளே வீடியோவுக்கு போவோம். அமாவாசை அன்று போவதற்கு முன்னர் 12 மணி தொண்டைமரான சீதத்தின் ஆலயத்தினுடைய நிர்வாகம் 12 மணிக்கு புதிய 12 மணி 24 அமாவாசை சீர் செய்து சிறப்பாக வைரவ பெருமானுக்கு காப்பு கட்டுதல்கள் இந்த பக்திபூர்வமான சிவச்சனதியாருடைய திருவிழா ஆரம்பமாக பிள்ளையாருக்கும் அதே போல மூலவராக இருக்கிற வேலவருக்கும் விசேடமாக வைபவதி தியானம் திருவிழாவாக ஆரம்பமாக இருக்கிறது. அது மாத்திரமல்ல, அங்கே நீங்கள் பார்க்கிற நந்தி இடவத்தின் அருகிலே அங்கே கேடகம் வைக்கப்பட்டிருக்கிறது. இதுதான் ஒரு சாராம்சத்தில்தான் இருக்கிறது. இங்கே சிறப்புக்குரிய கேடகம் வைக்கப்பட்டிருக்கிறது. கேடகத்திலே மற்றும் மாவிலை 7 மாவிலை கொண்டு பட்டு துணியினாலே கட்டப்பட்டு கேடகம் சிறப்புக்குரிய பூசைகள் இடம்பெறும். இதுதான் குடியேற்றத்தினுடைய அறிகுறியாக இருக்கிறது. குண்டமனார் செல்வச்சந்தியிலே குடியேற்றம் இடம்பெறுவது என்பது கேடகத்திற்கு இடம்பெறுகிற பூசை. 7 கற்பை கயிறினாலே 7 மாவிலைகள் கட்டப்பட்டு பட்டு துணியினாலே சிறப்பாக அந்த கேடகத்திலே கட்டப்பட்டு விசேடமான கலச பூசை இடம்பெறும். கலச பூசை என்று சொல்லுவார்கள். அது சிறப்பாக இடம்பெற்று எல்லாம் வல்ல சேவற்கொடி அங்கே பெருமானுடைய ஓங்கார வடிவமாக இருக்கிற வாயிலே திறக்க விடுவார்கள். இதுதான் செல்வச்சந்தியானுடைய கொடியேற்ற உற்சவத்தினுடைய ஆரம்ப நாள் கொடியேற்ற. அது மாத்திரமல்ல அன்பர்களே, இந்த நாளிலே எல்லாம் வல்ல எம்பெருமான் மூலவர் உள்வீதில் எழுந்தருளி வந்து அங்கே வள்ளியம்மனோடு வள்ளியம்மன் செல்லாடுகிறது. சனிக்கிழமை அபிஷேகம் இடம்பெறுவதும் கேடகத்திலே பட்டு துணி கற்பை போன்றவை கட்டப்படுவதும் தனிச்சிறப்பு. வானளாவிய ரீதியிலே சேவற்கொடி பறக்கும். அந்த திருவருளை தரக்கூடிய பெருமானுடைய ஓங்கார பிரணவமாக இருக்கக்கூடிய முருகப்பெருமானுடைய அற்புதங்களில் இதுவும் ஒன்றாக இருக்கிறது. இந்த செல்வச்சன்னதியான் எந்நிதியும் பெறுவான் அல்லவா. கேட்டவர்களுக்கெல்லாம் கோடான கோடி வரங்களை அருளுகிற அன்னதான கந்தனுடைய திருவருள் நிறைந்தவன். பசித்தார்க்கெல்லாம் உணவளிக்கும் அற்புத கந்தன் அல்லவா. எனவே இன்றைய தினம் எல்லா அடியவர்களும் ஏழை பணக்காரர் என்று வேற்றுமை இல்லாமல் எல்லோருக்கும் தனித்துவமான ஒரு கோவிலாக நள்ளிரவு நேரத்திலும் மனதார துன்பத்தோடு வந்தான் கந்தா உன் வாசல் வந்தவர்க்கு ஏது குறை என்று நினைக்கின்ற அளவுக்கு மன நிம்மதியோடு உள்ளே சென்று வழிபடக்கூடிய ஒரு அற்புத தலம் அல்லவா. கொண்டவனார் எந்த நேரமும் சலசல என்று ஓடிக்கொண்டிருக்கிறது. அருவி சொல்வது போல ஆற்றங்கரை ஓரம் 6 மணி வீடுகளிலே 7வது படையாக முருகன் காண வந்த இடம்தான் செல்வச்சன்னதி. ஒரு தனித்துவம். இந்த ஆலயத்துக்கு அருகாமத்துக்கு தொடர்பு இருக்கிறது. ஐராவசுக்கு நாகங்கள் அங்கே காவல் காப்பதாக இன்றைக்கும் சொல்லப்படுகிறது. அந்த சமாதியிலே இன்றைக்கும் காவல் காக்கிறது நாகங்கள். எனவே அப்படியான ஒரு அற்புதம் நிறைந்த ஒரு தலத்திலே இன்றைய நாள் கொடியேற்ற உற்சவம். பல்லாயிரக்கணக்கான அடியவர்கள் நாலாபுரத்தில் இருந்தும் அங்கே நல்லூர் அலங்கார கந்தனுடைய மகோற்சவ பெருவிழா இனிதே கொடியேற்ற மௌன உற்சவம் இனிதே நேற்றைய தினம் நிறைவுற்று இன்று பூங்காவன திருவிழா இடம்பெறுகிற பொழுதிலும் கூட அடியார்கள் அதை தொடர்ச்சியாக முருகக்கடவுள் தமிழுக்கு தலைவர் வீரத்தினுடைய விளைநிலத்தின் நாயகனாக போற்றப்படுகிற முருகக்கடவுள் அந்த திருவருளை தருகிற தலங்கள் தோறும் அவன் அருளுகிற இந்த மாதத்திலேதான் ஆவணி பூர்வபக்கம். அடியவர்களே நன்றாக அவதானித்துக் கொள்ளுங்கள். ஆவணி பூர்வபக்கத்து பிரதமையிலேதான் எங்களுடைய தொண்டமனார் செல்வச்சன்னதியிலே குடியேற்ற உற்சவம் சரியாக 12 மணி 24 நிமிடம் அளவே எங்களுடைய வாக்கிய பஞ்சாக்கத்தின்படி அமாவாசை ஏற்றுப் போகிறது. அதற்கு முன்னர் கொடியேறப் போகிறது. நீங்கள் எல்லோரும் பக்திபூர்வமாக முருகக் கடவுளை மனதார வேண்டுங்கள். உங்கள் வாழ்வெல்லாம் இன்னல்களை அகற்றி அற்புத கந்தன் அன்னதான கந்தன் உங்கள் அத்தனை பேருக்கு நல்லருளை புரிவானாக புரிய வேண்டும் என மனதார பிரார்த்திக்கிறேன். இப்போது இடம்பெறுகிற பெருமானுடைய அந்த தொடர்ந்து இடம்பெறப் போகிற அந்த அற்புதமான பூசைகள்
பெருமானுடைய கொடியேற்றங்களுக்கு எல்லாம் நீங்கள் தொடர்ந்து பார்த்துக் கொண்டிருங்கள். அருள் ஓங்கும் சத்தனை ராமன் நாடுவோம் அவன் அருள் பெறுவோம். கல்யாணம்